நாம் செய்தாகணும் அப்படிங்கிறது எல்லாத்துலையும் இப்போ எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பிறகு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை ஒட்டி நீங்கள் பிளான் பண்ணி அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். பிளான் யுவர் கோல், எக்ஸிக்யூட் யுவர் கோல், அதை நடைமுறைப்படுத்தணும். இப்போ அந்த வேலையில் நீங்கள் வந்து கவனம் செலுத்த தொடங்கிட்டா உங்களுக்கு வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. ஒரு பக்கம் அட்ராக்ஷன் இருக்கும், இன்னொரு பக்கம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். பல விஷயங்கள் நம்மளை வந்து இந்த தேர்வு தொடர்பான ஈர்ப்பு இருக்கும். அதே மாதிரி வேற கவனச்சிதறல் இன்னொரு பக்கமும் நமக்கு நிறைய சமூகத்தில் நிறைய கவனச்சிதறலுக்கான சூழல் இருக்கும். சினிமா பார்க்கணும்னு நம்மளை டைவெர்ட் பண்ணோம். நண்பர்கள் வந்து வாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரிலாக்ஸ் ஆகியா வெளியே போகலாம் அப்படின்னு நம்ம வந்து டைவெர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கவனச்சிதறலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாம் வந்து ஒரு கூகுளில் போய் நம்முடைய எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக ஒரு சர்ச் பண்ணி நம்ம போவோம். நமக்கு அது வந்து வேறு ஏதாவது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நம்முடைய கவனத்தை சிதறடிக்கிறது. அந்த நோட்டிஃபிகேஷன் பின்னாடி நம்ம போயிட்டோம்னா நம்முடைய என்ன சர்ச் பண்ணோம் அந்த சர்ச் பண்ண ஓகே போக முடியாது. அப்போ அதுலேயும் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது, கவனச்சிதறலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும், பர்சனலாக பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும், பாதையை மாற்றி விட்டு. அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அப்பா ஒன்று சொல்லுவாங்க, அண்ணன் கூட இருக்கிற அண்ணன் தம்பி ஏதாவது ஒரு நம்ம வேற ஒரு அலிகேஷன் சொல்லுவாங்க, அல்லது வேணாம் அது வந்து எதுக்கு காலையில் 7 மணிக்கு போகிறாங்க இவங்க, அதெல்லாம் தேவையில்லை, வேற ஏதாவது வேலையை பார்க்கட்டும், இங்கே ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் சேர்ந்து வேலை செய்யணும், இதெல்லாம் எக்ஸாம் இதெல்லாம் பாஸ் பண்ணால் வர முடியாது அப்படின்னு நம்மளை வந்து பல வகையிலும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் வந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு மடைமாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ அந்த மாதிரி எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும், எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லை, எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரி நம்மளை கவனத்தை திசை திருப்புறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கும்போது அதற்கு ஈல்டாகாம ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு பிளான் இருக்கும். இதுக்கு வந்து மிக முக்கியமானது என்னன்னா கன்சல்டேஷன்ஸ். தனியாக சுயம்புவா ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் வந்து தீர்மானிக்க முடியாது, சுயம்புவா ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, சுயம்புவா ஒரு பிளானை இந்த ஒர்க் ப்ரோக்ராமை வந்து தீர்மானிக்க முடியாது. அது வந்து ஹியூமன் நேச்சர் கிடையாது. யாராவது அவதாரமாக இருந்தால் தான் அப்படிலாம் பண்ண முடியும். அவராக சுயம்புவா மனிதன் அப்படின்னா அவன் 4 பேரோட கலந்து பேசி தான் விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும், கலந்து பேசி தான் ஒரு முடிவெடுக்க முடியும். அப்படி எடுத்தால் தான் அது சரியாகவும் இருக்கும். அப்போ படிக்கிறதுலையும் கூட எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய அந்த வேலை திட்டத்தில் கூட நமக்கு எப்பவுமே ஒரு டிஸ்கஷன் இருக்கணும், கன்சல்டேஷன் இருக்கணும். நான் மட்டுமே படித்து நான் மட்டுமே பாஸ் பண்ணிடணும்னு நினைச்சா இதில் நடக்காது. இதை வந்து எப்போ நமக்கு அறிவு பெருகும்னா பேச பேச டிஸ்கஸ் பண்ண தான் அறிவு பெருகும். கன்சல்டேஷன் பண்ண தான் வந்து இந்த விஷயங்கள் நிறைய நமக்கு வந்து நம்ம மூட சுயமாக சிந்திக்க தொடங்கும். நாம் ஒரு ஆங்கிள் ஒரு விஷயத்தை பார்ப்போம், இன்னொருத்தர் ஒரு ஆங்கிள் விஷயத்தை பார்ப்பாங்க. அந்த ஆங்கிள் நமக்கு தெரியும் வரும். மல்டி டைமென்ஷன் தானே. எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு பொருளுக்கு வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷன் கிடையாது. இது வந்து பல டைமென்ஷன், 360 டிகிரி டைமென்ஷன் தான். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த அந்த ஓரத்தில் இருக்கிறவங்க பார்க்கறது இந்த ஓரத்தில் இருக்கிறவங்கள பார்க்க முடியாது, அந்த திசையில் இருக்கிறவங்க பார்க்கறது இந்த திசையில் இருக்கிறவங்கள பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் 360 டிகிரி கோணத்தில் இருந்தும் பார்க்க முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கு, ஒவ்வொரு கோணம் இருக்கு, ஒரு ஆங்கிள், ஒரு வியூ, ஒரு விஷன். அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான், பேசும்போது தான் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நாம தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் மாதிரி நாம் நினைச்சிட்டு ஒரு கற்பனையில் இருக்கும். நீங்கள் யாருக்கு ஒன்றும் தெரியாது நினைச்சிட்டீங்கன்னா அவங்கள பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க பயங்கரமாக இருப்பாங்க, நிறைய தேடி வச்சுருப்பாங்க, நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து அது பெரிய பயனுள்ளதாக. அதனால எக்ஸாமினேஷன் தனியாக உட்காந்து நான் பாட்டு படிச்சுட்டே பாஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு கூட எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து கூட ஒருத்தரோ 2 பேரோ நண்பர்கள் வச்சு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும். சீனியர்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ், இதில் அச்சீவர்ஸ் இதில் வந்து இந்த மாதிரி பைலட்டில் வந்து படித்து எழுதி பாஸ் பண்ணி ஒரு போஸ்ட்டுக்கு போனவங்க இருப்பாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து கேட்குறோம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து கை கொடுக்கும். எனவே இப்போ சில பேர் சொன்னாங்க, நான் வந்து படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் இதே மாதிரி ஒரு சென்டரை உருவாக்க போகிறேன். இது ஒரு லாங் விஷயம் தான். ஆனால் இப்போ வந்து அதை நீங்கள் உங்களுடைய கோல்லேருந்து அது டைவர்ட் ஆகும். உங்களுக்கு வந்து இதே தான் இருக்கும். ஏதோ ஒரு
மகாபாரதத்தை ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அர்ஜுனனை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஒரு குருவியை காட்டி அது ஒவ்வொருத்தராக அம்பு சொல்ல ஒரு கதை. துரோணாச்சாரியர் தன்னுடைய சீடர்கள்லாம் அழைச்சி மரத்தை காட்டி, இந்த மரத்தில் வந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்க, ஒருத்தர் வந்து கிளை தெரியுதுன்னு இருக்கார், இன்னொருத்தர் அழைச்சி கேட்டால் இலை தெரியுதுன்னு இருக்கார். அர்ஜுனனை கூப்பிட்டு கேட்டால் அந்த குருவினுடைய கழுத்து தெரியுதுன்னு சொல்லியிருக்கார். குருவி தெரியுதான்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தர் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அர்ஜுனன் வந்து அந்த குருவினுடைய கழுத்து தான் தெரியும்னா அவனை தான் வந்து அம்பையை சொன்னதா ஒரு கதை. அப்போ அவன் மட்டும்தான் குறியாக கரெக்டாக அந்த குருவினுடைய கழுத்துல அம்பையை தான். அப்போ டார்கெட்ல மட்டும்தான் கவனம் இருக்கு. அந்த மரம் அவனுக்கு தெரியல, மரத்தில் இருக்கிற கிளை தெரியல, கிளையில இருக்கிற இலைகள் தெரியல, அந்த இலைகளுக்கு நடுவில் உட்கார்ந்து இருக்கிற குருவி தெரிந்தாலும் குருவினுடைய தலை தெரியல, கால் தெரியல, உடல் தெரியல. எந்த இடத்துல அம்பு பாய்க்கணும்னு நினைக்கிறானோ அந்த பாயிண்ட் மட்டும் அவனுக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் அந்த கதை அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அப்படி நமக்கு நிறைய சூழல் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய கடமைகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நீ ஃபோக்கஸ்டாக உங்களுடைய டார்கெட்ல கவனம் இருக்கிறது. மே 23 உங்களுக்கு ஒரு 1.5 மாசம் தான் இருக்கு. அப்போ இதுக்கு இடையில நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எக்ஸாமினேஷனுக்கு வந்து என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும், அந்த கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ், அந்த கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்க, அது வந்து ஒரே மாதிரி எல்லா கேள்வியும் இருக்காது. கேள்விகள் பல வகை இருக்கு. அதில் என்ன பேட்டர்ன், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அது எப்படி நம்ம வந்து எக்ஸாம் அந்த ஆன்சரை எழுதுறது, அது எப்படி இன்டர்வியூவில் பதில் சொல்றது, இது சம்மந்தமாக ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க கேட்கலாம், ஏற்கனவே வந்து படிச்சு பாஸ் பண்ணவங்க கேட்கலாம். அந்த மாதிரி வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இந்த 1.5 மாதம் 2 மாதம் உங்களுடைய கோலில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் ஸ்ட்ராங்காக இருக்கு. அதில் கூட வந்து ஒரு தயக்கம், ஒரு மாதிரியான பயம் இதெல்லாம் வந்துச்சுனாக்க நாம் வந்து வெற்றி பெற முடியாது. இப்போ கலை கூத்தாடிகள் வந்து நீங்கள் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த கிராமிய நாடோடி சமூகங்கள் சின்ன பசங்க ஒரு கயிறு, அந்த கயிறு நடலாம். அந்த நடக்கிறவங்க வந்து மேலே தலையில் வேற வந்து கரகமாக வச்சுருப்பாங்க. ஆனால் அது சின்ன பிள்ளைங்கள தான் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக நம்ம ஆச்சரியப்பட்டுட்டு அப்படி வந்துடும். அதுக்கு பிறகு அதை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டோம். அவங்கெல்லாம் கலை கூத்தாடிகள் அவங்க அப்படி செய்வாங்க, அவ்வளோதான் அப்படின்னு போயிடும். அப்படி இல்லை. அது அந்த அது எப்படி அவங்களால செய்ய முடியுது அப்படிங்கிறது நீங்கள் உட்காந்து யோசிச்சாதான் அவங்க எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க, அதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிச்சு பாருங்க. நம்மளால வந்து ஒரு காம்பவுண்ட் வாழை மேலே ஒரு நல்ல ஒரு 6 அடி ஒரு அடி அகலத்தில் கூட நடந்து போகிறது பயம் வரும். கிணறு கட்டிருக்கிற கிணத்தை சுற்றுல வந்து ஒரு 3/4 அடி தான் அசம் வச்சு அதில் நம்ம நடந்து போனால் கூட உள்ளே விழுந்துருவோம்னு நம்ம பயம் இருக்கும். உள்ளே விழுந்துருவோங்கிற பயத்தால் அதை நம்ம நடக்க மாட்டோம். ஆனால் அந்த இடத்துல வந்து இந்த முனையில் ஒரு கயிறு நுனியை கட்டி, இந்த முனையில் ஒரு நுனியை கட்டி அந்த கயிறுல நடந்து கீழே விழாமல் போகணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க தலையில் சில பொருளையும் வச்சுக்கிட்டு அது விழாத அளவுக்கு போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த இதில் விஷயங்களை ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க, ப்ராக்டிஸ்டாக இருக்கிறாங்க, எவ்வளவு போல்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத முக்கியம். இதுதான் கயிறுல நடக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு போட்டித் தேர்வுங்கிறதும். போட்டித் தேர்வுங்கிறத விட ஒரு கயிறுல நடக்கும்போது எப்படி நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணுமோ அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்கும். வேறு எந்த கவனமும் ஒன்று வரக்கூடாது. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், டிவி பார்க்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக ஏதாவது ஆர்டிஸ்ட் வாங்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி சினிமாவுக்கு போயிட்டு வரலாம், அப்படியே ஒரு கூகுள் சர்ச் பண்ணி ஏதாவது கேம் விளையாடலாம் அப்படின்னு கொஞ்சம் மைண்டு டைவர்ட் ஆச்சுன்னா அது வந்து இன்னும் ரொம்ப வேகமாக நம்மளை வந்து இழுத்து போயிடுது. ஒரு நாளைக்கு அப்படி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம செலவு பண்ணால் 10 நாளில் எத்தனை மணி நேரம் ஆகுது? 5 மணி நேரம் ஆயிடுச்சு. 5 மணி நேரம் வேஸ்ட்டு. உங்கள் 5 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை எவ்வளோ சாதிப்பீங்க? 5 மணி நேரம் ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்தில் கொண்டு போய் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இறக்கி விட்டுருவோம். இங்கே ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க. 5 மணி நேரம் ஒரு காரில் உட்காந்தீங்கன்னா அது கொண்டு போய் உங்களை திருச்சியில் இறக்கி விட்டுருவோம், சும்மா உட்காந்துட்டாங்க. அப்போ அந்த 5 மணி நேரத்தில் வந்து எப்படி நம்ம வந்து வீணாக்குறோம், விரயமாக்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிப்பாங்க. எனவே இந்த போட்டித் தேர்வு வரை நீங்கள் ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரியான உணர்வோடு தான் அதில் மட்டுமே கவனம் செலுத்தி நீங்கள் ஒர்க் பண்ணணும், படிக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும், இதுவே வேலையாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து அப்டேஷனுங்கிறது வேறு எதுலேயும் அப்டேஷன் இருக்கக்கூடாது. எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக தான் அப்டேஷன் இருக்கும். இன்றைக்கி யார் சினிமா என்ன படம் ரிலீஸ் ஆகுதுங்கிற அப்டேஷன் தேவையில்லை.
இன்னைக்கு யார் புது நடிகை அறிமுகமாயிருக்காங்கிற அப்டேஷன் நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல யார் என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கிற அப்டேஷன் நமக்கு தேவையில்லை. இந்த எக்ஸாமினேஷன் ஓரியா என்ன அப்டேஷன் இருக்கு? எத்தனையோ பேர் வந்து யூடியூப் சேனல்ஸ்ல வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, கிளாஸஸ் வந்து நடத்துறாங்க. அந்த மாதிரியான அப்டேஷனோட நீங்கள் போகலாம், இல்லை அதை போய் பார்க்கலாம். அப்போ அப்டேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய கோல் வந்து அச்சீவ் பண்ணுறது. இப்போ நான் வந்து உங்களுக்கு நம்முடைய பயிலகத்தை சார்ந்த நிர்வாகிகள் சொல்றது சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி நீங்கள் சொல்லணும். இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தை இன்னைக்கு சரியாரோட எல்லாராலையும் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பெரிய டிபேட்டுக்குள்ளான ஒரு வார்த்தை. கட்டாயமாக இந்த தேர்வில் உங்களுக்கு சமூக நீதி பற்றிய கேள்வி உண்டு, சமூக நீதியை பற்றிய நேர்காணலுக்கு வினாக்கள் இருக்கு, நிச்சயமா இருக்கு. அப்போ சமூக நீதியை பற்றி நாம் வந்து ரொம்ப வெல்வெர்ஸாக இருக்கும், அப்போ தெளிவாக இருக்கும். சமூக நீதி தான் எடுத்தெடுப்புலேயே நம்ம என்ன பார்த்துக்கிறோம்னா இடஒதுக்கீடு அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சமூக நீதிங்கிறது வெறும் இடஒதுக்கீடுங்கிற அந்த வரையறையோட முடிஞ்சிடக்கூடிய விஷயம். இடஒதுக்கீடுங்கிறது அது வந்து ஒரு வழிமுறை. சமூக நீதிங்கிறது ஒரு கோட்பாடு, அது வந்து ஒரு பாலிசி அல்லது அது வந்து ஒரு டாக்டரின்னு சொல்லலாம், ஒரு கோட்பாடு. சமூக நீதி இன்றைக்கு இந்திய சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சமூக கட்டமைப்புக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தலைகீழ் புரட்சியை உருவாக்கியிருக்கிறது. விளிம்பு நிலை மக்களை அதிகார வலிமைப்படுத்துகிறது. விளிம்பு நிலை மக்கள்னா யார் அது தெரிஞ்சுக்கணும். இந்த டெர்மினாலஜி சம்பந்தமான விஷயங்களையும் நமக்கு ஒரு வந்து கிளாரிட்டி. விளிம்பு நிலைன்னு நாம் பயன்படுத்துறோம், சமூக நீதினு நாம் பயன்படுத்துறோம். இப்போ விளிம்பு நிலை அப்படின்னா என்ன? விளிம்பு நிலை மக்கள் அப்படின்னா யார்? ஆங்கிலத்தில் மார்ஜினலைஸ்ட், தமிழ்ல விளிம்பு நிலை. அதான் மார்ஜினல், who are the marginalized people? ஏன் அவங்க மார்ஜினலைஸ்ட்னு சொல்றோம்? மார்ஜின் எதை சொல்றோம்? ஒரு எட்ஜ், ஒரு ஓரம், ஓரஞ்சாரத்தில் கிடக்கிற மக்கள். ஓரஞ்சாரம்னா எந்த ஓரஞ்சாரம்? பூவக்கரை ஓரத்தில் இருக்கிற மக்களா? சமூகத்துல ஒரு ஓரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா சமூகங்கிறது ஓரத்தில் இருக்குன்னா அப்ப சமூகம் எப்படியான வடிவத்தில் இருக்கு? குறிப்பிட்ட மக்களை வந்து தனியாவே வந்து ஆயுதம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதாவது வந்து இந்த சமூகத்தை வந்து பொதுவா ஹரிசாண்டலா பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ஹரிசாண்டலா பார்க்கறது, வெர்டிகலா பார்க்கறது, மேல் கீழா சமூகத்தை பார்க்கிற ஒரு பார்வை. மேல் கீழா பார்த்தா மேல்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் சொல்லுவாங்க. மேல் சாதி கீழ் சாதி, மேல் நிலை கீழ் நிலை. இது வந்து வெர்டிகலா பார்க்கறது. ஹரிசாண்டலா பார்க்கறது வந்து தரமட்டமா பார்க்கலாம். தட்டு தட்டா இருக்கிறது வந்து இப்படி இந்த மாதிரி வந்து ஒன்று அடுக்கடுக்கா வச்சுட்டே போறோம், அடுக்கடுக்கா வச்சுட்டே போனோம்னா இங்க அடுக்கடுக்கா வச்சோம்னா இது ஒரு தட்டு, இது ஒரு தட்டு, இது ஒரு அடுக்குனா இதுல வந்து பார்த்தா மேல வந்து பார்த்தா இது மேல இருக்கு, இது கீழே இருக்கு. இதை மொத்தமா வந்து ஒரே தட்டா பார்த்தா இது வந்து ஹரிசாண்டலா பார்க்கணும். இதை வந்து அடுக்கு மேலிருந்து கீழ் பார்க்கறதுன்னா மேல் நிலை கீழ் நிலை சொல்லலாம். அடித்தட்டு இது ஒரே தட்டா பார்க்கலாம், ஒரே தட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தட்டா பார்க்கலாம். இது ஹரிசாண்டலா பார்க்கலாம். இது ஹரிசாண்டலா பார்க்கும்போது இந்த ஓரத்தில் இருக்கிற மக்கள் விளிம்பு நிலை மக்கள், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மக்கள், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மக்கள், அதுக்கு அடுத்து சென்ட்ரா ஒரு போர்ஷன் வருது. இந்த சென்ட்ரல் இருக்கிறவங்க மையத்தில் இருக்கிறாங்க. இப்போ மையம் விளிம்பு, மேல் கீழ். ஹரிசாண்டலா பார்க்கும்போது மையம் விளிம்பு, அப்படிதான் நீங்க ரெண்டா பார்க்கணும். வெர்டிகலா பார்க்கும்போது மேல்நிலை கீழ்நிலை.
அது சாதாரணமாக எழுதும்போது வந்து எழுதணும். இது வந்து வெர்டிகல் முறை. இதை வந்து மேல்நிலை அப்படின்னு சொல்றோம், அல்லது மேல் தட்டுன்னு சொல்றோம். இது வந்து அடிநிலை அல்லது கீழ்நிலை. பொதுவாக சமூகத்தை எப்படிதான் எல்லாருமே பார்ப்பாங்க. அவன் மேல் சாதி, பிராமணர்கள்லாம் மேல் சாதி, தலித்துகள்லாம் கீழ் சாதி, இவங்க கீழ்த்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா சமூகத்தை இப்படி பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு புதிய ஜனநாயக பார்வை வந்து உருவாயிருக்கு. இது வந்து மையம், சென்டர். இது வந்து விளிம்பு, மார்ஜின். இப்படி சமூகத்தை பார்க்கும்போது இந்த மையங்கிறது என்னன்னா பார்லிமெண்ட் தான் மையம் வச்சுக்கோங்க. பவர் சென்டர், அசம்பிளி அல்லது பார்லிமெண்ட் அல்லது பொலிட்டிக்கல் பவர், அதுதான் சென்டர். அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்தி சமூகத்தை பார்க்கிறது. உலகம் முழுக்க மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நம்ம வந்து சாதி அடிப்படையில் பார்க்கறவங்க மேல் சாதி கீழ் சாதியா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. மத அடிப்படையில் பார்க்கறவங்க இந்து மதமா இருக்காங்க, கிறிஸ்டினா இருக்காங்க, முஸ்லீமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன அடிப்படையில் பார்க்கறவங்க அது மாதிரி ஒரு இனத்து பேர தமிழன், மலையாளி, கன்னடன் அப்படின்னு சொல்லிட்டு நாடுன்னு பார்த்தா இந்தியன், கனடியன், அமெரிக்கன், யூரோப்பியன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனிதனை வந்து ரெண்டாதான் வந்து பார்க்க முடியும். எப்படின்னா அதிகாரம் உள்ளவர்கள், அதிகாரம் இல்லாதவர்கள், அதிகாரத்தோடு தொடர்புடையவர்கள், அதிகாரத்தோடு தொடர்பு இல்லாதவர்கள், அதிகார வலிமை உள்ளவர்கள், அதிகார வலிமை இல்லாதவர்கள். இப்ப அதிகாரம் உள்ளவர்கள் எந்த சாதியா இருந்தாலும் அவன் அதிகாரம் இல்லாதவர்கள் ஒழுப்போம். பிராமணர்களே அதிகாரம் உள்ளவர், அதிகாரம் இல்லாத பிராமணர்கள் வந்து அரவணைக்க மாட்டான், அவரை சப்ரஸ் பண்ண தான் செய்வான். இது நேச்சர். அந்த அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறவங்கள ஒரு நெட்வொர்க் இருக்கும், கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுவான், ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் இந்த டிஸ்பாரிட்டியை வந்து சரி பண்ண மாட்டான். அதாவது இந்த பாகுபாட்டை, இந்த வேறுபாட்டை களையணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதிகாரத்தில் உள்ளவங்க எப்பவுமே அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் நினைப்பாங்க. பவரில் உள்ளவங்க பவர்லேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. பொலிட்டிக்கல் பவர் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். எதுவாக இருந்தாலும் போலீஸாக இருக்காது, எஸ்ஐயா இருக்காது, ப்ரொஃபஸராக இருக்காது, யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலராக இருக்காது. இது மாதிரி அதிகாரத்துக்கு போகிறவங்க அந்த அதிகாரத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது தனக்குள்ளே அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. தன் குடும்பத்துக்குள்ளே அதை கொண்டு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சா தன்னுடைய குடும்பத்துக்குள்ள வச்சுக்கணும், தனக்கு வேண்டியக்குள்ள வச்சுக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. அந்த அதிகாரத்தை வேறு யாருக்கும் இவங்க சாதிக்காரங்க சரி ஒன்றுமே இல்லாததான் வந்து வச்சுக்க அப்படின்னு அதிகாரத்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க. கையில் இருக்கிற பொருளை கொடுத்துருவான், அல்லது வேற ஏதாவது செல்வம் இருந்தால் கூட கொடுத்துருவான். ஒரு மனிதனால் உடனே கொடுக்க முடியாத ஒன்று எதுனா அதிகாரம் தான். அவ்வளோ ஈஸியாக யாரும் கணவன் கூட மனைவி பிரிச்சுக்க மாட்டான், மனைவி கணவன் பிரிச்சுக்க மாட்டாங்க. பவரை மட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒன்று. பவரை யாரும் அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவான், பவரை ஷேர் பண்ண மாட்டாங்க. பவர்னா அது எங்க தான் இருக்கணும்னு நினைக்கும், எனக்கு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். அப்போ அந்த பவர் சென்டர் அப்படின்னு சமூகத்தில் சென்டர், பவர் சென்டர் சொசைட்டி அவங்க மையத்தில் இருக்கிறாங்க. இந்த பவர்ல இல்லாதவங்க இப்போ அடுத்து ரொம்ப பவரோட நெருக்கமாக இருக்கிறவங்க, அதுக்கு அடுத்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறவங்க, அப்புறம் அதுக்கு அடுத்து நெருக்கமாக இருக்கிறவங்க, இப்படி வந்துகிட்டே வரும்போது இவங்க வந்து பவர்ல இருந்து ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. பவரோடு இவங்களுக்கு தொடர்பு இல்லாமல் போகுது. பவர்களோட இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு கான்டாக்ட் இருக்குன்னா எலெக்ஷனில் ஓட்டு போடுறது மட்டும் தான் இருக்கு. மற்றபடி அவங்களுக்கு வேற எந்த தொடர்பும் அவங்களுக்கு பாண்டு கிடையாது. அப்போ அவங்க வந்து பவர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, அதிகாரம் இல்லாம இருக்கு. அவங்கள்ட்ட கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை, அவங்களுக்கு வேற எந்த விதமான சோசியல் ப்ரொடெக்ஷன் கிடையாது. அவங்க ஈஸியாக அதிகார வர்க்கத்தை தொடர்பு கொள்ள முடியாது, ஒருத்தர் போய் தன்னுடைய கோரிக்கை வைக்க முடியாது, பேச முடியாது, எதுவுமே செஞ்சாரு. அவங்க தான் வந்து விளிம்பு நிலை மக்கள். இப்போ விளிம்பு நிலை மக்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம யாருக்காக வேலை செய்யறது, எதுக்காக வேலை செய்யறோம், ஏன் வேலை செய்யறோம், எதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறது. இதுதான் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ். இவர்களை எம்பவர் பண்ணுவதற்கான ஒரு அரசியல் கோட்பாடு தான் சோசியல் ஜஸ்டிஸ். டு எம்பவர் தி மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ், அதுதான் டு எம்பவர் தி மார்ஜினலைஸ்ட் செக்ஷன். இதற்காக கண்டறியப்பட்ட ஒரு கொள்கை அல்லது ஒரு கோட்பாடு, அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ்.
இதை வந்து சரியா புரியலைன்னா நாம என்ன சொல்றோம்னா, அவங்க சொல்றாங்க 100க்கு 100 மார்க் எடுக்கிறவனுக்கு சீட்டு கிடைக்க மாட்டேங்குது, 100க்கு 35 மார்க் எடுக்கிறவனுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறாங்கல்ல. அது ஏன் சொல்றாங்கன்னா இதனுடைய கான்செப்டை புரிஞ்சிக்காதனால சொல்றாங்க. சோசியல் ஜஸ்டிஸுடைய பேசிக் கான்செப்ட் என்ன, அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன, அது எதுக்காக அந்த பாலிசி வரையறுக்கப்பட்டிருக்கிறது, அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற அந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாதவர்கள் வந்து அவன் ரொம்ப குறைந்த மதிப்பெண் அவனுக்கு கிடைச்சிச்சு, ஆனால் வந்து இவ்வளோ தூரம் படித்து நாங்கள் 195 எடுத்து 96 எடுத்து இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து பெரிய அளவில் எதாக இருந்தாலும் கூட எங்களுக்கு வந்து கிடைக்கல, இது பெரிய துரோகம் இல்லையா, இது பெரிய ஏமாற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அதல்ல, டு எம்பவர் த மார்ஜினலைஸ்ட் பீப்புள், அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். அப்போ இதுவரையிலும் அது கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வியை தர வேண்டும், அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் தர வேண்டும், அதற்காக ஒட்டுமொத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி வைத்து அதற்குள் அந்த போட்டியாளர்களை பங்கேற்க வைப்பது. அந்த மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ்க்குள்ள போட்டி வருது. ஏன் போட்டி வருது? அவைலபிலிட்டி குறைவா இருக்கு, ஆனால் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. இருப்பு குறைவா இருக்கு, எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. 5000 மாணவர்கள் தான் மருத்துவக் கல்லூரியில் படிக்க முடியும், 1.5 லட்சம் பேர் போட்டி போடலாம். 5000 வேலை தான் டிஎன்பிஎஸ்ல வந்து வேகன்சி இருக்கு, ஆனா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுத போறான். அவங்க 2 லட்சம் பேர் அந்த தேடல இருக்கிறான். அப்ப 2 லட்சம் பேருக்கு 2 லட்சம் இடம் இருந்துச்சுன்னா போட்டி வராது. 1.5 லட்சம் பேருக்கு 1.5 லட்சம் சீட் இருந்துச்சுன்னா போட்டி வராது. 10 பேர் தான், 10 இடம் இருக்கு, 10 பேர் தான் ஆட்கள் இருக்காங்க, போட்டி வராது. காம்படிஷன் தேவையில்லை, எக்ஸாமினேஷன் தேவையில்லை, இந்த ஃபில்டர் ப்ராசஸ் தேவையில்லை, நீட் எக்ஸாம் தேவையில்லை, எந்த எக்ஸாமும் தேவையில்லை, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை. இதெல்லாம் ஏன் வருதுன்னா இதெல்லாம் ஃபில்டரிங் ப்ராசஸ். அவன் சூஸ் பண்ணணும், எனக்கு தேவை 10,000 பேர் தான், நீ வந்து 2 லட்சம் பேர் இருக்கிற, 2 லட்சம் பேரை நான் 10,000 பேரை சூஸ் பண்ணணும். அதுக்கு அவன் கண்டுபிடிக்கிற வழிமுறை தான் எக்ஸாமினேஷன். அது எந்த பேர்ல வேணாலும் இருப்பான். அப்போ மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ல கூட வந்து நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு, போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு, ஆனா இருக்கிற அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப அது கூட அவங்கள போட்டியிடுறது. நீ வந்து தலைமுறையா படித்து மிக இலகுவாக வந்து கல்வி வந்து பெறக்கூடிய சமூக பிரிவினர் இருக்கும். முதல் தலைமுறையா எல்லாமே அவங்களுக்கு புதுசு, பள்ளிக்கூடம் புதுசு, அவருக்கு வாத்தியார் புதுசு, அவர் பேசுற வார்த்தை புதுசு, அவர் கையாளுகிற சொல்லாளர்கள் புதுசு, ஆங்கிலம் புதுசு, எல்லாமே புதுசு. அந்த மாதிரி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அவரை போயிட்டு வந்து 10வது ஜெனரேஷன் படிச்ச ஒரு ஃபேமிலியில உள்ள மாணவனோட காம்படிட் பண்ண வைக்கிறது வந்து ஈக்குவாலிட்டி இன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறாங்க. அதுல வந்து அந்த அடிபட்டு அவனோட போட்டியிட வைக்கக்கூடாது, இவங்க தனியா போட்டியிட வைக்கக்கூடாது. அப்ப சோசியல் ஜஸ்டிஸ் எதற்காக என்றால் விளிம்பு நிலை மக்களை அதிகாரமயப்படுத்துவதற்காக. விளிம்பு நிலை மக்கள் யார் யார்? இந்திய சமூகத்தை பொறுத்தவரையில் விளிம்பு நிலை மக்கள் இன்னைக்கு கல்வி மறுக்கப்பட்டவர்கள் விளிம்பு நிலை மக்கள், காலங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டவர்கள் விளிம்பு நிலை மக்கள், கல்வி மறுக்கப்பட்டதனால் வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் விளிம்பு நிலை மக்கள், நிலம் இல்லாதவர்கள் விளிம்பு நிலை மக்கள், சொந்த வீடு இல்லாதவர்கள் விளிம்பு நிலை மக்கள், மாற்றுத்திறனாளிகள் விளிம்பு நிலை மக்கள், டிரான்ஸ்ஜெண்டர் மாற்று பாலினம், அதாவது 3வது பாலினம் அல்லது டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கைகள் திருநர்கள், அவங்க விளிம்பு நிலை மக்கள், பெண்கள் விளிம்பு நிலை மக்கள், சிறுபான்மையினர் விளிம்பு நிலை மக்கள், மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸ்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, நேஷனாலிட்டி பேஸ்ட் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ் அவங்க மைனாரிட்டி தாங்க. அப்போ மைனாரிட்டிஸ் உட்பட இவங்க எல்லாமே மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ல தான் வராங்க. இந்த மாதிரி மார்ஜினலைஸ்ட் செக்ஷன் இப்ப சிறுபான்மையா இருக்கிறவங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல போய் போட்டி போட்டு அவன் வர முடியாது. ஒரு விஷயத்துல ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, அந்த உள்ளாட்சி தேர்தல் முறையில பெரும்பான்மையா இருக்கிறவங்க தான் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. 500 ஓட்டு மொத்தம் பதிவாகுது,
அதுல 350 ஓட்டு வாங்கணும்னு ஜெயிச்சிடலாம். அது 350 ஓட்டு வாங்குறவன் சாதி பெரும்பான்மையில ஜெயிச்சிடலாம், மத பெரும்பான்மையில ஜெயிச்சிடலாம், அல்லது உறவு பெரும்பான்மையில ஜெயிச்சிடலாம். அப்ப பெரும்பான்மைங்கிறது இங்க எப்படி வேணாலும் தீர்மானிக்கப்படுகிறது. சாதி அடிப்படையில் பெரும்பான்மையை தீர்மானிக்கப்படுகிறது, கட்சி அடிப்படையில் பெரும்பான்மை. திமுகங்கிற ஒரு கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றதால் ஆட்சியில் அது கட்சி பெரும்பான்மை. ஒரு வேட்பாளர் தேர்தலில் வெற்றி பெறுவது வந்து அவர் வந்து தேர்தல் தமிழங்க வெற்றி பெறுவது என்பது அந்த பகுதியில் அதனால சாதியை கையில் எடுக்கிறாங்க, மதத்தை கையில் எடுக்கிறாங்க. பெரும்பான்மையை நிலைநாட்டுறதுக்காக நாமெல்லாம் ஒரே சாதி, அவன் வேற ஆளு, நீங்க நம்ம ஆளு கொடுங்க, அவன் ஜெயிச்சானாக்க அப்புறம் நம்ம எதிராக போயிடுவான் அப்படின்னு அந்த பெரும்பான்மையை பெறதுக்காக சாதி உணர்வை பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே சமூகத்தில் இருக்கக்கூடிய இயல்பான போக்குகளை வந்து பயன்படுத்தி கொள்ளுது. ஒரு கட்சி வந்து மத உணர்வை ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, மத அடிப்படையில் பெரும்பான்மையாக வந்துட்டோம்னா ஆட்சி வந்துருங்கிறதுக்காக மத உணர்வை தூண்டுறது. அவங்க உண்மையா மத பற்று அடிப்படையில் செய்யறாங்க அர்த்தம் இருக்குது. எந்த ஒரு பொலிட்டிஷியனும் ஜெயிக்கணும்னு நினைப்பான். ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை தேவை. பெரும்பான்மை வேணும்னா அவங்க எந்த பெரும்பான்மையை வந்து ட்ரிகர் பண்ணி விடணும்னு நினைப்பான். ஒரு பாலிசி அடிப்படையில் பெரும்பான்மையை ட்ரிகர் பண்ண முடியாது, ஏன்னா அது எமோஷனல் கிடையாது. கேஸ்ட் வந்து எமோஷனல் பாண்ட், ரிலீஜியன் வந்து எமோஷனல் பாண்ட். அதை எமோஷனலா இருக்கக்கூடிய விஷயம் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டா உடனே அப்படியே போலரைஸ் ஆயிடும். அப்ப அதுக்காக தான் வந்து இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை வந்து அவன் பயன்படுத்திக்கிறான். அவன் சாதியை உருவாக்கல, அவன் மதத்தை உருவாக்கல. அது இன்னைக்கு காலகாலமா ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் இருக்குது. இப்ப ஜனங்கிட்ட வந்து சாதி உணர்வு இருக்கு, சாதி உணர்வை பயன்படுத்தினா நம்ம பெரும்பான்மை வந்துடலாம், பெரும்பான்மை வந்து நம்ம வந்து பவர் கைக்கு வந்துடும். அவன் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பயன்படுத்துறான். இப்போ அந்த இந்த மாதிரி வந்து பெரும்பான்மை வந்து பயன்படுத்த விரும்புறாங்க. அப்ப பெரும்பான்மையை பயன்படுத்த விரும்பும் போது சிறுபான்மையினர் எப்போதுமே அதிகாரத்தில் வர முடியாது. பெரும்பான்மை அடிப்படையில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற போது சிறுபான்மையினர் எந்த சூழலிலும் அதிகாரத்துக்கு வர முடியாதுன்னா அந்த சிறுபான்மையினுடைய நிலை என்ன? அந்த சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாப்பதற்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உருவாக்க வேண்டும். சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உருவாக்குவதற்கு தேவைதான் சோசியல் ஜஸ்டிஸ். ஆண்கள் பெண்கள் 2 பேரும் நியூமரிக்கலா சமமா இருக்கிறாங்க. 1000 பெண்கள் 1000 ஆண்கள். ஒரு கிராமத்தில் 2000 பாப்புலேஷன் இருக்குன்னா 2000 பாப்புலேஷன்ல 1000 பெண்கள் இருப்பாங்க, 1000 ஆண்கள் இருப்பாங்க. ஒரு நம்பர்ல வந்து ஒரு 4, 10 அல்லது 50 குறையலாம். ஆண்கள் கூட இருக்கலாம் அல்லது பெண்கள் கூட இருக்கலாம். ஆனா 50-50 தான் ஆண் பெண். ஆனா எல்லா இடங்களிலுமே ஆண்களின் ஆதிக்கிறது. ஏன் ஆதிக்கிறது? பெண்களுடைய ஆதிக்கம் இல்லை. சமூகத்துல இங்க உட்கார்ந்து ஆண்கள் அதிகமா இருக்காங்க, பெண்கள் கம்மியா இருக்கிறாங்க. எந்த விஷயமும் ஒரு மாநாட்டுக்கு போனா 10,000 பேர் இருக்காங்கனாக்கா அதுல 9,500 பேர் ஆண்கள் இருப்பாங்க, 500 பெண்கள் இருப்பாங்க. எல்லா இடங்களிலும் பெண்களுடைய எண்ணிக்கை ஏன் குறைவா இருக்குன்னா, இங்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு மேல் டாமினேட்டட் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்ப ஆண்கள் எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இயல்பான போக்கு இருக்கு. அந்த போக்கு ஐடியாலஜிக்கல் மெஜாரிட்டியா இருக்குது. அதனால நியூமரிக்கல் மெஜாரிட்டியாகவும் மாறும். ஆண்கள் தான் இந்த வேலையெல்லாம் ஆண்கள் தான் செய்ய முடியும். வெளியே போகணும்னா ஆண்கள் தான், படிக்கணும்னா ஆண்கள் தான், விளையாடணும்னா ஆண்கள் தான், கவிதை கட்டுரை எழுதணும்னா ஆண்கள் தான், ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கணும்னா ஆண்கள் தான். பொங்கலாம் படிச்சியா ஓ கல்யாணம் பண்ணிட்டு போய் கொண்டு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆண்கள் இருக்கிறதே பெண்கள் வரக்கூடாது. இது எப்படி உருவானது? இது ஒரு ஐடியாலஜியால் உருவானது, ஒரு கருத்தியலால் உருவானது. ஒரு நீண்ட நெடுங்காலமாக இந்த கருத்தில் வந்து சமூகத்தில் பேசப்பட்டு பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை வந்து திணிச்சு அடிச்சு அவங்களை காயப்படுத்தி அவங்களை ஒடுக்கி, நீ பேசக்கூடாது, நீ பொங்கக்கூடாது, நீ பொட்டக்கூடாது, நீ வெளியே போ, நீ கருத்து சொல்லாத, உனக்கு என்ன வாழ்க்கை தேவைங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் தீர்மானிக்கிறோம், நீ விரும்பாத, நீ சொல்லாத. இது காலகாலமா அவங்களை வந்து அப்ப இங்க இந்த மாதிரியான ஒடுக்குமுறையின் மூலம் தான் ஒரு சோசியல் ஆர்டர் உருவாகுது. ஃபேமிலியா இருந்தாலும் சரி அல்லது சொசைட்டியா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு ஒரு ஆர்டருக்குள்ள ஒரு ஒழுங்குக்குள்ள நான் பார்க்குற இந்த ஒழுங்கு இருக்கு. இந்த ஒழுங்குங்கிறது வந்து ஒரு ஒடுக்குமுறை மூலமாக எஸ்டாப்ளிஷ் செய்யப்படுது. அது ஐடியாலஜிகளாக நடந்திருக்கலாம் அல்லது அட்ராசிட்டி மூலமாக நடந்திருக்கலாம். அப்ப அதனால பெண்கள் சொத்துரிமை மறுக்கப்பட்டார்கள். எந்த பொண்ணு எனக்கு வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்ன இருக்கிறாங்க, 2 ஆண் 2 பெண்னாக்கா ஆணுக்கு செய்யற மாதிரி சொத்தை பெண்ணுக்கு பிரிச்சு கொடுத்து எந்த குடும்பத்திலும் தாயும் சொன்னது கிடையாது, பெண்ணும் கேட்டது கிடையாது. நீ நான் 4 ஏக்கர் நிலம் வச்சிருக்கியா, 4 புள்ள பேசுறேன், ஆளுக்கு 1 ஏக்கர் எழுதி கொடுத்து யாரும் எந்த பெண்ணு யாரும் கேட்டது ஏன் கேட்கல? இதுதான் எஸ்டாப்ளிஷ்டு சொசைட்டி. கேட்க மாட்டாங்க. கேட்கணுங்கிற சிந்தை அவங்களுக்கு வராது. வீட்டில் இருக்கிற சொத்து ஆம்பளை பிள்ளைக்கு,
பொம்பளை பிள்ளைய வேற இடத்த கட்டி கொடுக்குறோம். அவங்க கட்டி விடும்போது அவங்க ஏதாவது வரதட்சணை செஞ்சு கொடுப்போம், நகை போட்டு அனுப்புவோம், யூட்டன்சில்ஸ் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளை வாங்கி கொடுப்போம். முதல் பிரசவம் ஆனால் வீட்டில் வந்து தங்கிக்க நான் பிரசவ செலவாக நான் பார்த்துக்கிறேன். இப்படியான ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் உண்டே தவிர லீகலா அவங்களுக்கு வந்து இந்த குடும்பத்துல இத்தனை குழந்தைகள் 2 ஆண் 2 பெண், ஆளுக்கு சமமா நாங்க வீட்டை பிரிச்சு கொடுக்குறோம், சொத்தை பிரிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற சொத்துரிமை இல்லை. பெண்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டது, பெண்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டது. பொங்கல் கூட படிக்க போகக்கூடாது, நீண்ட காலமா. இப்ப படிக்க போனாலும் 8வது இருக்குவாங்க. இப்ப கொஞ்சம் முன்னேற காலேஜ் வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிகிரி முடிச்சுட்டா ஒழுங்கா கல்யாணம் போயிருப்பாரு. நீ ஒன்றும் சம்பாதிச்சு போகணும்னு அவசியம் இல்லை. பொண்ணு தேடுறவனே வந்து +2 படிச்சா போதும், அல்லது டிகிரி படிச்சா போதும், வேலைக்கு போகக்கூடாது. வேலைக்கு போனா கூட ரிசைன் பண்ணுவான், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும். அதுக்கு அவன் சொல்லக்கூடிய காரணங்கள் நியாயமா இருக்கலாம், ஆனா அது நல்ல உண்மை. இங்க ஒரு ஆணாதிக்க சிந்தனை நிறுவப்பட்டிருக்கிறது. பெண்ணுக்கு பெண்ணுன்னா ஆணுக்கு கட்டுப்பட்டுதான் இருக்கணும், அப்பதான் ஃபேமிலி வந்து ஒரு ஆர்டரா இருக்கும், ஒழுங்கா இருக்கும். பெண் வந்து ஒழுக்கமா இருக்க முடியும், அவங்க நடத்தை வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் அவனையும் அறியாம, நம்மையும் அறியாம, யாரையும் அறியாம, ஒவ்வொருத்தரும் அறியாம இந்த குருதிக்குள்ளேயே நிலைநாட்டப்பட்டு விட்டது. அதனால பெண்கள் அதிகாரம் மறுக்கப்பட்டார்கள். அதான் ரொம்ப முக்கியமான. கல்வி மறுக்கப்பட்டால் அதிகாரம் பறிபோயிடும். அதிகாரத்தை தருவது 2 தான், ஒன்று சொத்து, இன்னொன்று வந்து எஜுகேஷன். ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் பவர், இன்னொன்று வந்து எஜுகேஷனல் பேஸ்ட் பவர். அதிகாரத்தை தருவது 2 தான், கல்வி, சொத்து. கல்வியும் இல்லை சொத்தும் இல்லை என்கிற போது பெண்கள் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். அதனால் பெண்கள் விளிம்பு நிலை மக்கள் என்கிற பகுதிக்கு வராங்க. பெண்கள் வந்து இந்த மார்ஜினலைஸ்ட் செக்ஷனுக்குள்ள வராங்க. அப்ப பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். SC ST மக்கள் சோசியலி டிப்ரெஸ்ட். இங்க இருக்கக்கூடிய ஒரு சமுதாய கருத்தியல் வந்து சிலர் வந்து டச்சபிளாகவும் சிலரை வந்து அன்டச்சபிளாகவும் வச்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய வர்ணாசிரம கோட்பாடு வந்து ஒரு சமூக அடுக்குமுறையை உருவாக்கி இருக்கிறது. பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வுங்கிற கருத்தியல் நிலைநாட்டப்பட்டது. ஒருத்தவங்க நோஞ்சானா இருந்தாலும் அவன் வந்து ஏழையா இருந்தாலும் அகரகாலத்தில் பிறந்தா அவரை பார்த்து சாமின்னு கும்பிடணும், ஐயர் வாங்கன்னு கும்பிடணும், ஐயங்காரை வாங்கன்னு கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு சமூக நிலை இங்க இருக்கு. ஆனா மற்றவங்களை பார்த்தா அவங்க வந்து படிச்சிருந்தாலும் அவன் ஒதுக்கி வைக்கணும், அவன் மதிக்கக்கூடாது, அவன் முக்கியமான இடங்களை விடக்கூடாது, கோயிலுக்குள்ள விடக்கூடாது, குளத்துக்குள்ள இறங்கி விடக்கூடாது தடுக்கிற முறை. இது வந்து காலங்காலமாக நிலைநாட்டப்பட்டதால் சோசியலி டிப்ரெஸ்ட் கிளாஸ், ஒடுக்கப்பட்டவங்க. அப்ப அவங்களுக்கு இந்த இதை வந்து தக்க வைக்கிறதுக்கு, அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு, அதை அப்படியே வந்து நீட்டிக்க வைப்பதற்கு கல்வி மறுப்பு. கல்வியை மறுத்துட்டா அவன் எம்பவர் ஆக முடியாது. இப்போ கல்வி மறுக்கப்பட்டதனால் இவர்கள் அதிகாரம் அற்றவர்களாகிவிட்டார்கள். அதிகாரம் அற்றவர்களானதால் அவங்களால எதையும் காம்பீட் பண்ண முடியும். ஒரு அந்த வரையறையை மீறி வெளியேறி வளர்ச்சி அடைய முடியல. அப்ப அதனால அவங்க வந்து மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ல வராங்க. கல்வி மறுக்கப்பட்டவர்களாக இருப்பதனால், வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களாக இருப்பதனால், தொடர்ந்து அவர்கள் நசுக்கப்பட்டவர்களாக இருப்பதால், அவருடைய உழைப்பு சுரண்டப்படுவதால் அவர்கள் மறுபடியும் எம்பவர் ஆகணும். எம்பவர் ஆகணும்னு சொன்னா அவங்களுக்கு சோசியல் ஜஸ்டிஸ். அப்போ இந்த மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ்ங்கிறதுல யார் யார் வராங்கன்னா SC ST OBC, மைனாரிட்டிஸ், differently abled people, differently abled, transgender, இது எல்லாமே வந்து மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ். SC ST OBC, minorities, differently abled, transgender, இவ்வளவுதான் மார்ஜினலைஸ்ட் செக்ஷன். இவங்க தான் எம்பவர் ஆகணும், இவங்களுக்கு தான் கல்வி தேவை, இவங்க தான் வேலை வாய்ப்பு வரணும், இவங்க தான் அதிகாரத்தில் வந்து நுகரணும். இப்ப இவங்க எம்பவர் ஆகணும்னா அதுக்கு லீகலி ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை, லீகல் ப்ரொவிஷன் தேவை, அதுல ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை. அதுக்கு தான் ஒரு கான்செப்ட் தேவை. அந்த கான்செப்ட் தான் சோசியல் ஜஸ்டிஸ். யார் வந்து சோசியலி எஜுகேஷனலி டிப்ரெஸ்டோ அவங்களுக்கு இதுல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான், ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான்.
அதுதான் கான்செப்ட், சோசியல் கான்செப்ட். அதை நீ வந்து இடஒதுக்கீடு சொன்னாலும் சரி, ரிசர்வேஷன் சொன்னாலும் சரி, எப்படி வேணாலும் சொல்லிடுவோம். ஆனால் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது தான் பேசிக்கான கான்செப்ட். அந்த சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற கான்செப்டால தான் அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கான ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறதுனால தான் அதுக்கான ஆக்ட் வருது. அதுக்கான ஆக்ட் வர்றதுனால தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் இவங்க எம்பவர் ஆகிறாங்க, இல்லைன்னா இவங்க எம்பவர் ஆக முடியாது. அப்படி இவங்க எம்பவர் ஆகலைன்னா சமூகம் வந்து ஒரு இன்க்ளூசிவ் growth அப்படிங்கிற அடிப்படையில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியா இருக்காது. ஒரு குறிப்பிட்ட சில பேர் வளர்ச்சி அடைஞ்சுக்குவோம், குறிப்பிட்ட சில பேர் வந்து தொடர்ந்து பின்னடைந்து இருக்காங்க. இந்த ஓபிசிக்குள்ள இந்த தமிழ்நாட்டை பொறுத்த அளவு பிசி எம்பிசின்னு வந்து பிரிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த அளவு பிசி எம்பிசி பிரிச்சுட்டாங்க. இது ஓபிசின்னா அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னா ஏற்கனவே ஏதோ ஒரு பேக்வர்ட் கிளாஸ் அர்த்தம். இதுதான் ஏற்கனவே இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ். ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸ் எஸ்சி எஸ்டி. அந்த லீகல் டேர்ம்ல சொல்லணும்னா ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் யாருன்னா எஸ்சி எஸ்டி. சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். இதுதான் வந்து அடிப்படையில் நாம் தெரிஞ்சுக்கிறது. எஸ்சி பிசி தான் ஓவரால் எல்லா மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய வார்த்தை. சோஷியலி சமூக ரீதியாக, எஜுகேஷனலி கல்வி ரீதியாக பின்னடைந்த மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள். அப்ப இவங்க தான் வந்து ஒரிஜினலி ஏற்கனவே இருக்கக்கூடிய பேசிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், பின்னடைவு. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஏன் சொல்றாங்கன்னா இவங்களுக்கு சோஷியலி பெரிய அளவில் வந்து அன்டச்சபிலிட்டி பிராக்டிசஸ் கிடையாது ஓபிசில. ஆனா சோஷியலி பேக்வர்ட் தான். மேல்சாதி முற்படுத்தப்பட்டவர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அடைஞ்சிருக்கிற எல்லையை உள்ள இவங்க அடையல. இவங்களுக்கு கல்வி இல்லை, இவங்களுக்கு அதிகாரம் இல்லை. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டா 35-40 பேர் ஜட்ஜஸா இருக்காங்கன்னா அதுல வந்து ஓபிசி சேர்ந்தவங்க 1-2 தான் இருக்காங்க. எஸ்சி எஸ்டி விட்டுருங்க. ஓபிசி வந்து எஸ்சி எஸ்டி விட கொஞ்சம் அவங்க சோசியலி அப்கிரேடடா இருக்கிறாங்க ஒரு கருத்து இருந்தாலும், ஆனா ஓபிசி வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் போஸ்ட்ல ஒருத்தர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான் ஓவரா எல்லாம் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ். அப்ப ஏன் அவங்களால வர முடியல? ஏன் வர முடியுதுன்னா ஓபிசியும் கல்வி மறுக்கப்பட்டவர்கள், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். கல்வி மறுக்கப்பட்டதனால் வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டதனால் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள், பவர்லெஸ் பீப்புள். இப்ப பவர்லெஸ் பீப்புளை எம்பவர் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு கோட்பாடு தான். இதுதான் சிம்பிள். சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன? அதிகாரமற்றவர்களை அதிகார வலிமை உள்ளவர்களாக வளர்த்தெடுப்பது. அதுதான் அடிப்படை கோட்பாடு. அதற்கான வயா மீடியா தான், மீன்ஸ் வழிமுறைகள் தான் ரிசர்வேஷன் பாலிசி. ரிசர்வேஷன் பாலிசி. இப்போ அந்த ரிசர்வேஷன் பாலிசி யார் யாருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மைனாரிட்டிஸ் இங்கே பொறுத்தவரை ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. ஆல் இந்தியா லெவலில் இல்லை, ஓபிசி வச்சுட்டாங்க. அவங்க ஆல் இந்தியா லெவலில் வந்து கிடையாது, ஓபிசி தான் வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் அவங்க திருச்சி முஸ்லீம்ஸ்க்கு 3% கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து அதை அவைல் பண்ணலன்னு நினைக்கிறேன். கொடுத்தா அவங்க பத்தலை அப்படின்னு சொல்லி அவங்க அவைல் பண்ணி பயன்படுத்திக்கல. டிஃப்ரெண்ட் லேபிளுக்கு 1% வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க 3% கேட்டுட்டு இருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கு அப்படி ஒன்றும் தனியாக கிடையாது, ஆனால் கொடுக்கும். 1-2 கொடுக்குறாங்க. இப்ப வந்து இவங்க நியாயத்தை நம்மால புரிஞ்சு முடியும்னு நினைக்கிறேன். காலம் காலமாக சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள், டிப்ரெஷனாலே வந்து ஒடுக்கப்பட்டவர்கள். அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் என்ன அர்த்தம்? அதாவது அவங்க திமிரி எழ முடியாத அளவுக்கு அவங்க நொறுக்கிறது. கையை காலை ஒட்டிச்சு உடம்பெல்லாம் இதெல்லாம் உடைச்சி போட்டு விட்டா திரும்ப நான் எழுந்துக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு சமூகத்தையே வந்து உடைச்சி நொறுக்கிறது. அவங்க திரும்பி வந்து ஒரு ஷேப்பு வர முடியாத அளவுக்கு. ஒரு பாத்திரத்தை அடிச்சு நசிக்கிட்டோம்னா அது திரும்பி அவங்க பழைய ஷேப்பு வராது. அந்த மாதிரி மறுபடியும் அவங்க வந்து அந்த ஒரிஜினல் ஷேப்பு வர முடியாத அளவுக்கு ஒரு சமூகத்தையே வந்து டிஸ்ஃபிகர் பண்ணிடுறது, சிதறடிச்சது. அவங்களால வந்து போலரைஸ் ஆக முடியாது, கன்சாலிடேட் ஆக முடியாது. அந்த மாதிரி சிதறிக்கிறாங்க. அப்படி வந்து ஒரு சமூகத்தை கல்வி மறுப்பின் மூலம் அல்லது அதிகார மறுப்பின் மூலம் ஒடுக்க முடியும்.
அப்படி இருக்கிறவங்களை திரும்ப திரும்ப வேலை செய்ய சொல்லி விவசாய வேலையை செய்ய சொல்லி அல்லது வேற தொழில்களில் வந்து அவங்களை ஈடுபடுத்தி கொத்தடிமைகளை வைத்து அவங்களுக்கு வந்து உழைப்பையும் ஊதியத்தையும் சமப்படுத்தாம எந்த நேரத்தில் வேணாலும் அவங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. இன்னமும் கிராமப்புறங்களில் இருக்கு. காலையில் 6 மணிக்கு யூஸ் பண்ணாங்க, நைட்டு 12 மணிக்கு தான் வருவாங்க. வந்து எந்த டைமும் கிடையாது, 10 மணிக்கு தான் வருவாங்க. அவங்க வந்து 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு சம்பளங்கிறதெல்லாம் ஊதியம்லாம் வந்து ஃபிக்ஸேஷன் கிடையாது கிராமப்புறங்களில். கல் உடைக்கிற இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கல் உடைக்கிற குடும்பங்கள்லாம் அங்கேயே கிடப்பாங்க. அங்கேயே பிறக்கிற குழந்தைக்கு மறுபடியும் கல் உடைச்சிருக்கோம். கரும்பு பண்ணைகள் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அங்கே பருத்தி பண்ணைகள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய குழந்தைக்கு மறுபடியும் வந்து அதே தொழிலை செஞ்சுருப்பான். ஆடு மாடு மேய்க்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அது அவன் அப்பா தொழில் செஞ்சுட்டு திருப்பி பிறந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அதே வேலையை செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு வருஷ கணக்கில் தானியம் கொடுத்தாங்கன்னு பேசி வச்சுருப்பாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு 10 மணி நேரம் உழைக்கிற, 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு சம்பளம் தர, எந்த ஃபிக்ஸேஷனும் இருக்காது. இதெல்லாம் தான் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பேர். அதுதான் சுரண்டல். எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டல். எக்ஸ்ப்ளாய்டட் பீப்புள் அவங்கள தான் எம்பவர் பண்ணணும். the people who are exploited அவங்க ஒண்ணுமே இருக்காது. திடீர்னு வந்து ஒரு பாம்பு கடிச்சிச்சுன்னா ஒரு மருந்து வாங்க கையில் காசு இருக்காது. காலில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு டாக்டர் போய் பார்க்கறது கையில் ஒரு 50 ரூபா பணம் இருக்காது, ஒரு 100 ரூபா பணம் இருக்காது. அன்னன்னைக்கு அவங்களுக்கு வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்து புல் வாங்கிட்டு வந்து சாப்பிடணும். இந்த மாதிரி க்ளோஸ் டுகெதர் இந்த சமூகத்தில் மக்கள் இருக்கிறாங்க. மாற்று உடைக்கு வழியிலாம் ஒரே துணியை 1 வாரம் 10 நாள் போட்டுக்கலாம். ஒரே புடவையை துவைச்சி அந்த புடவை ஒரு பக்கத்தை இடுப்பில் சுற்றிக்கிட்டு ஒரு பக்கத்தை காய வச்சு அதுக்கப்புறம் அதை கட்டிட்டு இன்னொரு பக்கத்தை காய வைக்கிற குடும்பங்கள்லாம் இருக்காங்க. இன்னும் கிராமங்கள் தான். அப்போ அவங்க உழைக்கிறாங்க. ஆனால் ஏன் அவங்கள்ட்ட இந்த மாதிரியான இருப்பு இல்லை? அது பேர் தான் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டல். நம்ம ஒரு சட்டையில் வந்து சோத்து அள்ளிக்கிட்டே வரோம். அவன் அகப்பேர் அள்ளி முடிச்ச பிறகு ஒன்றுமே இல்லை, நல்லா சுரண்டி இடம் தான். சுரண்டி இடம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது சுரண்டல். அப்போ ஒரு சமூகத்தை சுரண்டான்னா என்னன்னா கொஞ்சம் கூட அவங்க வந்து எதையுமே தங்க விடாம தடுக்கிறது, அவங்க மிச்சம் இல்லாம தடுக்கிறது, அவங்க எதுவுமே வந்து சேமிப்பே இல்லாம அவங்க கையில 1 ரூபாய் கூட இல்லாத அளவுக்கு அவங்களுடைய உழைப்பை சுரண்டல். அதுதான் சுரண்டல். அந்த சுரண்டலினால் பாதிக்கப்பட்ட பிரிவினர் தான் சமூக பிரிவினர் தான் விளிம்பு நிலை மக்கள். அவங்க அதிகாரத்தோடு வெகு தூரம் கிடப்பவர்கள். மார்ஜின் அதிகாரத்தை வந்து நுகர முடியாது. அதிகாரத்தை நுகர்வது அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம். கற்பனை கூட பண்ண மாட்டோம். நம்ம எம்எல்ஏ ஆகும், நம்ம கவுன்சிலர் ஆகும், நாம் வந்து எம்பி ஆகும், நாம் ஒரு ஐஏஎஸ் ஆகும், ஐபிஎஸ் ஆகும், ஒரு தாசில்தார் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சிக்க முடியாது. அவங்க எல்லாமே ஆண்டை மாதிரி தெரியும். ஒரு பிஓ பார்த்தா கூட ஒரு கேள்வி கொடுத்துருவோம், கொடுத்துருவோம். ஒரு தலைவரை பார்த்தா கூட அவங்க ஒரு பவர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு பவர்லாம் தெரியும், வந்து தலைவரை கை கட்டி வச்சுருக்காங்க. இப்போ அந்த மாதிரி வந்து அதிகாரம் வந்து மக்களுக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்திருக்கு. அது அதிகாரம் உள்ளவர்கள், அதிகாரம் அற்றவர்கள், இதுதான் சமூகம். சாதி அதெல்லாம் சும்மா அது பூரா கற்பில், அதெல்லாம் நாமளே உருவாக்கி கொண்ட ஒரு இமேஜினரி லைஃப். அந்த சாதி இந்த சாதி இதுதான் எந்த ஆதாரமும் கிடையாது. நமக்குள்ளே நாம வந்து உருவாக்கிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு நாம ஒரு கருத்துக்குள்ள வாழ்ந்துருக்கிறோம். உண்மையிலே என்னன்னா அதிகாரம் உள்ள சமூக பிரிவு எப்போதும் ஒடுக்கும். அதிகாரம் இல்லாத சமூகம் எந்த சாதியா இருந்தாலும் எப்போதும் ஒடுக்கப்படும், சுரண்டப்படும். Powerless people always be exploited. அதிகாரம் இல்லாதவர்கள் எப்போதும் சுரண்டப்படுவார்கள். நீ எந்த சாதியா இருந்தாலும், நான் உன்னை விட பெரிய சாதி மேல் சாதி சொன்னாலும் அதிகாரம் இல்லைன்னா நீ சுரண்டப்படுவ. அப்ப அதிகாரம் வேணும். அதிகாரம் வேணும்னா எம்பவர் பண்ணணும். அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற கான்செப்ட், இந்த கான்செப்ட்ல தான் ரிசர்வேஷன் இருக்கு. இது வந்து உங்களுக்கு நிறைய அதனுடைய சிலபஸ்க்குள்ள வர யார் யார் பாடுபடுறாங்க, அம்பேத்கருடைய ரோல் என்ன, பெரியாருடைய ரோல் என்ன, தமிழ்நாட்டில் தோன்றிய தலைவர்கள் எப்படி அதுக்காக பாடுபட்டுருக்கிறாங்க, ரெட்டபடி சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், இந்த மாதிரி ஒரு வீட்டு மனை பட்டா கேட்கணும்னா அது கூட வந்து சோசியல் ஜஸ்டிஸ் தான். அதுவும் சோசியல் ஜஸ்டிஸ் தான். அதாவது விக்டிம்ஸ்க்கு ஆதரவா நீங்க பேசினா அது சோசியல் ஜஸ்டிஸ். ஹூ ஆர் விக்டிம்ஸ்? நீங்க எப்பவுமே ப்ரோ விக்டிம்ஸா ஆன்டி விக்டிம்ஸா? விக்டிம்ஸ் அப்படின்னா எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டவர்கள். அதுதான் வந்து தம்பி சொன்னாங்க, வந்து ஒரு செல்வந்தனுக்கு ஏழைக்கும் பிரச்சனைனா ஏழை பக்கம் நிற்பேன், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில பிரச்சனை நான் பெண் பக்கம் நிற்பேன். அப்படி அந்த வலிமை உள்ளவர்களா வலிமை இல்லாதவர்கள் நசுக்கப்படுகிறார்கள். இப்போ வலிமையற்றவர்கள் யாரோ அவங்க பக்கம் நிற்கிறதா விக்டிம்ஸ் பக்கம் நிற்கிறாங்க. ஆண் பெண் அப்படின்னு பார்த்தா பெண் பக்கம் நின்று பேசுறவங்க தான் வந்து ஒரு டெமோக்ரேட்டா இருக்க முடியும், ஒரு ஜனநாயகவாதியா இருக்க முடியும்.
அந்த இடத்துல பெண்ணு வந்து அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா பிரச்சனை பண்ணிட்டா அவளாதான் அவதான் தப்பு பண்ணா, அவதான் கிரிமினல், என்னை வந்து அவதான் வந்து எல்லாம் திட்டமிட்டு செஞ்சா சதி பண்ணா அப்படி இப்படி என்ன காரணம் சொன்னாலும் ஓவரால் சொசைட்டியில பார்க்கும்போது விமன் வந்து வல்னரபிள் செக்ஷன், விமன் வந்து மார்ஜினலைஸ் செக்ஷன், விமன் வந்து எக்ஸ்ப்ளாய்டட் ஒரு கம்யூனிட்டி. அப்போ விமன் பக்கம் நின்று பேசுறவங்க அந்த ஆங்கிள் பாக்குறவங்க தான் டெமோக்ரேட்டா இருக்க முடியும். அந்த ஆங்கிள் பார்க்கிற பார்வைக்கு பேர் தான் சமூக நீதி பார்வை. சமூக நீதி பார்வை அப்படின்னா பாதிக்கப்பட்டோரின் பக்கம் நின்று பார்ப்பது. சமூக நீதி குரல்னா பாதிக்கப்பட்டோரின் குரல், சமூக நீதி குரல்னா பாதிக்கப்பட்டோரின் குரல். விக்டிம்ஸ், வாய்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ், வாய்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ். அதனால சமூக நீதி என்கிற இந்த கோட்பாடு என்பது சமூகத்தில் சுரண்டலை தடுப்பதற்காக, சமத்துவமின்மையை நிறைவி ஒப்புரவு செய்து சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக, அதிகாரம் இல்லாதவர்களை அதிகார வலிமை உள்ளவர்களாக வளர்த்தெடுப்பதற்குரிய ஒரு கோட்பாடு சமூக நீதி கோட்பாடு. இந்த அடிப்படை புரிதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலபஸ்ல வரக்கூடிய மற்ற விஷயங்களை நம்முடைய தோழர்கள் உங்களிடத்தில் பேசுவார்கள். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.